Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ லெட்ஸ் see என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா டைட்டில் ஜஸ்ட் நோ அதுதான் வந்தது தானே. ஒன் செகண்ட் மறுபடியும் யோசிக்கிறேன். என்ன சில போராட்டங்கள் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கலாம். நீங்க அடுத்தடுத்து முயற்சி போட்டே இருக்கிறீங்க, லைஃப்ல அடுத்தடுத்து போராடிட்டே இருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ இந்த போராட்டத்தை பற்றி பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேபி சில பேர் நினைக்கலாம் இல்லையா, ஒன் செகண்ட். ஸோ இந்த ஒன்று போராடிட்டு இருக்கிறீங்க, அதை ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கலாம். எல்லாருமே அப்படிதானே, ஏதோ ஒரு நம்பிக்கையோட ஒரு கட்டத்தையும் ஒரு போராட்டத்தையும் கடந்து போயிட்டே இருப்போம் இல்லையா. நம்ம லைஃப்ல எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய இந்த போராட்டத்தை பற்றி பிரபஞ்சம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். மேபி சில விஷயங்கள் லேக் ஆகலாம், அதை பற்றி உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க. அப்போ நீங்கள் அதை சரி செய்யும் போது சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் கிரகம் வீக்காக இருக்குது, நீச்சமாக இருக்குது, இல்லை இன்னொரு வேறு ஏதோ ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தோணுது இது சடனாக. ஸோ அப்போ நீங்கள் எதை சரி பண்ணால் உங்களுடைய இந்த போராட்டம் ஒரு வெற்றியான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி போகும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. ஓகே, மேன் ஹோல்டிங் எ காயின் அப்ரிசியேஷன். என்ன சொல்ல வராங்க? நம்பர் 7, நம்பர் 6. நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்க அப்ரிசியேட் பண்ணுங்க. டோர் டு வேல்யூ. உங்களுக்கு நீங்க வேல்யூ கொடுத்துக்கோங்க, உங்களுக்கான மதிப்பை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி மணிக்கு மட்டுமே சில பேர் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கீங்களா, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சில பேர் கரியர் மணி ரிலேட்டடாகவே ஓடிட்டு இருக்கிறீங்களா, அதையே பிடிச்சிட்டு அந்த யோசனையில் இருக்கிறீங்களா, அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் கொடுங்க, ஓகேவா? அது மாதிரி ஒரு சிலர் இங்கே பார்ட்னராக நான் பார்க்குறேன். ஒரு சிலர் நீங்கள் உங்கள் கரியர் மணினே ஓடிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் பார்ட்னரையோ அந்த பார்ட்னர்ஷிப்போட வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ லைஃப்பில் பல விஷயங்கள் இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், இல்லைனா மணி ஏர்ன் பண்ணுறதா இருக்கலாம், ஓகே, இல்லை நீங்கள் ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். பட் நீங்கள் அந்த உங்கள் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வேல்யூ, ஒரு டைமோ இல்லை அவங்களுக்கு நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு குறைவு இருக்கலாம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுல ஒரு குறைபாடு தெரியுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்கள் உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க, ஓகேவா? நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துக்கும் உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும். ஸோ தட் அடுத்த விஷயத்த செய்யும் போதும் அதில் உங்களுடைய திறமையை காட்டுங்க. அது மூலமாக உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பு, மரியாதை வெளியே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. அதிகமாக உழைக்கிறீங்க அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க, ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெடிடேஷனும் நீங்கள் பண்ணலாம், ஓகே? சுற்றி இருக்கிறவங்களோடையும் கொஞ்சம் ஃப்ரீ மூமெண்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இல்லை. ஸோ பல வழிகளை உங்களை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கோ உங்களுடைய வேல்யூ உலகத்துக்கு காட்டுற மாதிரியான பல வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. என்னோட வேல்யூ காட்டணும் அவசியம் இல்லை, நம்ம அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. பட் பிரபஞ்சம் விரும்புகிறாங்க, ஓகே, நீங்கள் அந்தளவுக்கு வேல்யூபிள், அவங்களுடைய படைப்பில் நீங்கள் அவ்வளோ வேல்யூபிள், ஓகேவா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்? அண்ட் மோரோவர் எனக்கு தெரிஞ்ச பிரபஞ்சமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. எதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க?
இல்லை நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டுதல் பிரபஞ்சம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, உங்களுடைய ஹெல்பிங் மைண்டு வந்து அவங்க பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதோ செகண்ட். இமோஷ்னல் சப்போர்ட் பண்ணுறீங்க அண்டு மணி ரிலேட்டடாக கூட சில பேர் சப்போர்ட் பண்ணலாம். சம்வாட் சேரிட்டிஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு அப்ரிஷியபிளாக இருக்குது. அது கண்டிப்பாக யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கான அப்ரிஷியேஷன், ரெகக்னேஷன் இதுவரையும் கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்குரிய ஒரு உங்களுடைய அந்த எஃபர்ட்னால வந்து அது பேலன்ஸ் ஆக போகுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபர்ட் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஒரு சில விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு சில விஷயங்களுக்கு கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதா நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இது ஒரு சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தெரிய விரும்புகிற விஷயங்கள் இதுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll meet you in my next video. Take care. Bye-bye.